சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தஸ்வரூபிணி ஸ்ரீம் சர்வசித்தியை நமக. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருபடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, கசப்பான உங்களுடைய வாழ்க்கையில இனிப்பான சம்பவங்களை நடத்தி கொடுக்க போகும் குரு பகவான் நடக்கப் போகின்ற ராஜஹம்ச யோகத்தால் தலைகீழாக மாறப்போகின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 விதமான பிரச்சனைகள்ல பெருமளவு நிம்மதி சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. அது என்னன்றதை இந்த பதிவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ மேலும் மிக முக்கியமான முறையில் நம்ம மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனிப்பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, குருபவனுடைய பயிற்சி எப்போ நடைபெறப்போகுது? மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து உச்சமடைய போகிறார். இது குருவனுடைய உச்ச வீடு. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் இருக்கக்கூடியவர் இந்த கடகராசிக்கு 12 வருடங்கள் கழித்து வந்திருக்கிறார். ஓகேங்களா? இந்த குருவனுடைய உச்ச பயிற்சி சாதாரண பயிற்சி அல்ல. ஏன்னா உங்களுடைய மகர ராசிக்கு மிக முக்கியமான முறையில் திருமண வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி கொடுக்க போகும் இந்த குரு பகவான். ஏன்னா அந்த திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது கொடுக்கக்கூடியது 7ஆம் பாவம். அந்த 7ஆம் வீட்டில் தான் இப்போ குருவன் உச்சமடைகிறார். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே கொடுக்காத குரு பகவான். ஏன்னா மகர ராசியில் மட்டும் குருவன் வந்துட்டால் நீசம் அடைந்து விடுவார், பலம் இழந்து போய் விடுவார். அதனாலேயே மகர ராசிக்காரருடைய திருமண வாழ்க்கை மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல பெரிதளவு ஒரு முன்னேற்றம், ஒரு முன்னுரிமை, உங்களுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அப்படின்றது கிடைக்காமலே போயிருக்கும். ஆனா அந்த திருப்தியை இப்போ குருவான் கொடுக்க போறார் 7ஆம் பாவத்திலிருந்து. ஸோ மகரத்திற்கு நேரடி 7ஆம் வீட்டில் கடகத்தில் உச்சமடையக்கூடிய குருபகவான் நிச்சயம் மகர ராசிக்காரங்களுக்கு தவறான நபரை கரம் பிடிச்சு திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணை தவறான பாதைக்கு, தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருந்து அதனால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தவறுகள் திருமண வாழ்க்கை நடந்தால் அந்த தவறுகள் இப்போ சரியாகும். உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வார்கள், திருந்தாத வாழ்க்கை துணை திருந்துவார்கள், தவறான வழிபாதைக்கு போனவர்கள் திருந்து உங்களிடம் திரும்பி வரக்கூடிய யோகமான காலகட்டம், பிரிந்த கணவனை ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குருவனுடைய உச்ச பயிற்சி காலகட்டங்கள். இதுல மிக முக்கியமா இன்னும் திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒழுக்கம் பண்போடு உங்களுடைய தேவையை புரிந்து கொண்டு உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவார்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற வகையில். அப்போ நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு ஃபேமிலி உங்களுக்கு அமைய போறது உறுதி மகர ராசிக்காரர்களுக்கு. ஸோ விட்டதை பிடிச்சிருங்க. லேட்டாக கொடுத்தாலும் கடவுள் உங்களுக்கு கடைசியில் லேட்டஸ்ட்டாக கொடுப்பார் அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு தாமத திருமணம் என்றாலும் நிச்சயம் இந்த திருமண வாழ்க்கையில் முழுமையான ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் என்பது நிச்சயமான முறையில் உண்டு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இந்த செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? முதல் திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போச்சுங்க, எனக்கு 2ஆவது துணையாவது அமையணும். அந்த 2ஆவது துணையை கடவுளே உங்கள் கண் முன்னாடி நிப்பாட்டுறது, கடவுளே வந்து உங்களுக்கு ஆள் அனுப்பின மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவுகளை நீங்க சந்திக்க போறது இந்த 2026ஆக இருக்கும். சரிங்களா? ஸோ மேலும் இது திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, நண்பர்களையும் சொல்லும், சில முக்கியமான உறவுகளையும் சொல்லும். அப்போ மகர ராசிக்காரங்க தனம் சம்பந்தப்பட்ட, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது உங்களுடைய கௌரவ மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுல கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினார் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக நுழைய போகிறார், உங்களுக்கு கிடைக்க போகிறார், உங்களுக்கு அறிமுகமாக போகிறார். அந்த நபரால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் கண்டிப்பா உயரும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக, உங்களுடைய கௌரவம் மானம் காப்பாற்றப்படும். ஓகேங்களா? சரி, இப்போ குருவான் நல்ல விதத்துல உங்களுக்கு துணை மட்டுமல்லாது நண்பர்களையும் உறவுகளையும் கொடுப்பாரு. அதே போல தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பும் நல்ல விதத்துல கொடுப்பாரு. ஓகேங்களா? மிக முக்கியமா இதுல குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை நல்ல விதத்துல செய்வாரு. அப்படி குரு பார்வை பலன் அப்படின்றது 5, 7, 9 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய மகரத்திற்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ பண வரவு சார்ந்த விஷயங்கள் குறையுது, அந்த பிரச்சனைகள் குறையுது. கண்டிப்பா பணப்பற்றாக்குறை, பண தட்டுப்பாடு நீங்குது, பொருளாதார பிரச்சனை செய்யுது. மிக முக்கியமா கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை அடைக்கிற வழியில பண லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். மேலும் வரவேண்டிய பணம் லாபம் வந்து சேரும்.
ஓகேங்களா. இந்த செகண்ட் மேரேஜ், இந்த மறுமண வாழ்க்கையை குறிப்பதும் இந்த 11ஆம் வீடு. அதை குருவான் பார்க்கறதுனால கண்டிப்பா மறுமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை லாபங்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில் இருக்கு. நிலம் மற்றும் வீடு மனை சார்ந்த விஷயத்துல விற்றோ அல்லது வாங்கியோ சொத்துக்கள் சேர்ப்பீங்க. அதன் இதே லாபங்கள் நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு இங்கே அதிகமான உண்டு. சகோதர சகோதரிகளால் ஒரு உதவி, ஒரு ஆறுதல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா. அடுத்து 7ஆம் பார்வையாக மகர ராசியான உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அப்போ உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்குது. எப்பேற்பட்ட உடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனை சரியாகும். மிக முக்கியமா புத்திரகாரகனே உங்களை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் பெறுவதில் இருக்கக்கூடிய இந்த ஆண்மை குறைவு அல்லது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த புத்திரக்காரன் சொல்ற குருவின் நேரடி பார்வையை உங்களை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட குறைகள் நீங்கி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜாதக ஓரியன்டாகவும் அல்லது சர்பதோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய சாபம் இருக்குது, பாவம் இருக்கு, இப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட குரு பார்வை முழுமையான நேரடி பார்வை பார்க்கறதுனால நிச்சயம் இந்த வருடம் அதற்கெல்லாம் விலக்கு உண்டு. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்குது. பிள்ளைகள் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் வழியிலும் ஒரு நல்லது நடக்கும். மேலும் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக உங்களை பார்க்கறாரு இல்லையா, அதனால உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்க மேல யாராவது ஒரு பழியோ ஒரு குறையோ போட்டிருக்காங்க, அந்த குறை நீங்கும். ஸோ அரசாங்க தண்டனை இல்லைன்னா எதுவும் பிரச்சனை லாக் ஆயிருக்கேன்னா அந்த பிரச்சனை விடுதலை ஆகி வருவீங்க. அல்லது மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க, அல்லது சில பேருடைய பிடிக்காத நபர்களோடு வேற வழி இல்லாமல் பழகி கொண்டிருந்தால் அந்த நபர்களிடம் விலகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த குருவனுடைய பயிற்சியால். ஸோ தப்பிக்கிறதுக்கு விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நிச்சயமா. அடுத்து குருவனுடைய 9ஆம் பார்வை அப்படின்றது மீன ராசியில பதியுது. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுது. அந்த சனி யாருன்னா உங்களுடைய ராசிநாதன். சரிங்களா. 3ஆம் வீட்டை குருவான் பார்க்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கிறாரு, அவர் உங்க ராசிநாதன். அப்போ இனிமே மகர ராசிக்காரங்க நீங்க எடுக்கிற முயற்சியில முட்டுக்கட்டையா தடையா யாரும் வரமாட்டாங்க. குறிப்பிட்டு வேலை விஷயத்தில் மிகப்பெரிய அளவு வெற்றியும் மாற்றமும் நிச்சயம் உண்டு. வேலையில் ஒரு முன்னேற்றம், ஒரு இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுப்பார் இந்த குரு. கண்டிப்பா நம்மள அது கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. குறிப்பிட்டு இந்த காது மூக்கு கண் தொண்டை சார்ந்த உடல்நோவு பிரச்சனை இருக்குங்களோ அந்த பிரச்சனை சரியாகுங்க. ஓகேங்களா. இளைய சகோதர சகோதரிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். விபத்து போன்ற பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு ரிலீஃப் அடைவீங்க. கண்டிப்பா விபத்து கண்டம் சார்ந்த பிரச்சனை இனிமே உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா. மிகப்பெரிய அளவு வெற்றி வாய்ப்பு வேலையில் உண்டு. நீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தா சம்பள உயர்வு இருக்கு, அல்லது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்குறை உண்டு இந்த 2024. அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு தாராளமா ட்ரை பண்ணுங்க. நிச்சயம் இந்த 2026 வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா. ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக அந்த 3ஆம் வீடு அப்படின்றது சிற்றின்ப சுகங்களையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு. அதனால் நிச்சயம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் விட்டதை பிடிச்சிடுவீங்க. அதாவது இழந்த வாழ்க்கையை திரும்ப கைப்பிடிச்சிடுவீங்க. அதற்குண்டான யோகங்கள் நிச்சயம் உண்டு. சிற்றின்ப பேரின்பம் என 2 இன்பமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது திருமண வாழ்க்கையும் மற்றும் தெய்வங்களுடைய சித்தியும் உங்களுக்கு உண்டு. குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை மட்டும் தவறாமல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வங்களுக்கு அல்லது வெறும் தெய்வங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் பரிகாரம் நான் பேலன்ஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சிருங்க. நிச்சயம் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளை நீங்க பெறுவீங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்கள் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வயதான பெரியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க. வஸ்திர தானம் செய்து அதை உடை வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாத பிளெஸிங்ஸ் வாங்குங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. சரிங்களா. மிக முக்கியமா தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சந்தன காப்பு சாத்துறது ரொம்ப ரொம்ப வழக்கமா ரெகுலரா படுத்திக்கிங்க. அந்த சந்தனத்தை நீங்கள் பிரசாதமா வாங்கி நீங்க திலகத்துல நெற்றியில் இட்டுக் கொள்ளும்போது மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும். உங்களுக்கு கிடைக்காத கௌரவம் பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். தவறாம இதை பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.